வணக்கம். இந்த ஒரு அழகான நாளில் நம்ம கூட கேஜிஎஃப் கருப்பசாமி ஐயா இருக்காரு. ஐயா வணக்கம் ஐயா. சிவாய நம்ம. இந்த ஒரு சூப்பரான நாளில் எனக்கு உங்ககிட்ட என்ன கேட்டு தெரிஞ்சுக்கணும் ஆசைனா ஐயா, இந்த ஏப்ரல் 14ஆம் தேதி தமிழ் வருட பிறப்பு வரப்போகுது. இந்த வருஷம் ஓவராலாக நம்ம தமிழ் மக்களுக்கு மட்டும் இல்லாமல் உலக மக்களுக்கு எப்பேற்பட்ட நன்மைகள் நடக்க போகுது, வாழ்க்கைகள்லாம் எப்படி இருக்க போகுது? சப்போஸ் எல்லாருடைய வாழ்க்கையிலும் நல்லதே நடக்கும் அப்படின்றது கிடையாது. ஒரு சில வாட்டி சறுக்கல்களும் இருக்கலாம். இந்த சறுக்கல்கள்லேருந்து ஒரு மனுஷனா எப்படி மீண்டும் மேலே எழுந்து வர்றது அப்படின்றதுக்கான வழிமுறைகள் தெளிவாக சுருக்கமாக இதுக்கான ஒரு வழிமுறைகளை நான் சொல்கிறேன். 2026 ஏப்ரல் மாதம் தமிழ் வருட பிறப்பு. இந்த வருட பிறப்புடைய முழுமையான பெயர் பராபவ வருடம். அப்போ ராசிநாதனில் ராசி கட்டத்தில் கோச்சார ரீதியாக பலமாக இருக்கக்கூடிய கிரகங்கள் எப்படி நம்மளுக்கு மேன்மை தரக்கூடிய அளவுக்கு உண்டான கிரக கோச்சார ரீதியாக இது நடக்கவிருக்கக்கூடிய ஒரு தருணங்களும், மேச ராசி முதல் மீன ராசி வரைக்கும் பல யோகங்களை அடையக்கூடிய ராசிகள் யாரு, அவயோகத்தை அடையக்கூடிய தன்மையுடைய ராசிகள் யாருன்னு கேட்குறத இப்போ நம்ம பார்க்கலாம். கும்பராசிக்கு இந்த பராபவ வருடம் 2026 எப்படி ஐயா இருக்கும்? பொதுவாக இந்த 2026 கவனம் தேவை. கும்பராசிக்காரா ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் குழந்தைங்களாக இருந்தால் கூட ஒரு பொதுவாக கும்பராசியில் ஒரு குழந்தை பிறக்குது வச்சுக்கோங்க. கும்பராசி சதய நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய ஒரு நட்சத்திரத்தில் பிறக்குதுன்னா, சதய நட்சத்திரம் ராகுவுடைய சாரம். அப்போ அந்த ராகுவுடைய சாரம்னா தன்னுடைய அப்பாவுடைய அப்பா தாத்தாவுடைய கர்ம பலனை அனுபவிக்க பிறந்தது தான் அந்த குழந்தை. அப்போ அந்த தாத்தாக்கு மரணங்கள் பாவிச்சாத்தான், இல்லை அந்த தாத்தா முறையான பரிகாரங்கள் செஞ்சிருந்தா தான் இந்த குழந்தைக்கு நோயற்ற ஒரு வாழ்க்கை அமையும். இல்லைன்னா இந்த குழந்தை நலிஞ்ச நோயிலையும், இரவில் பயப்படுறதும், சாப்பிடாம பெணாத்துறதும், கஷ்டத்துலையும் பணத்தை நோய்க்கு விரயம் பண்ணக்கூடிய தருணமும் இந்த சதய நட்சத்திரக்கூடிய குழந்தையிலேருந்தே இருக்கு. இது ஒரு பக்கம் இருந்தாலும் கும்பராசி இருக்க வேண்டிய பெண்கள் பிரில்லியன்ட், புலனாய்வுத்துறை, இன்டெலிஜென்ட் ஆஃபீஸர், இப்படியாமட்ட ஒரு பெரிய படிப்பு, டீச்சர் சம்மந்தப்பட்டது, டாக்டர் சம்மந்தப்பட்ட படிப்பெல்லாம் மேன்மையாக படிக்கக்கூடிய பெண்கள் யோகமானவங்க தான். கும்பராசியில் இருக்கவங்க மட்டும் பணம் வர வந்துக்கிட்டே இருக்கு ஐயா. கும்பராசிக்கு அதிபதி சனீஸ்வர பகவான் இல்லையா? சனீஸ்வர பகவான் ஜாதகத்தில் பலமான ஒரு அமைப்பு இருக்கும் போது அள்ளி கொடுக்கக்கூடிய தருணங்கள் இருக்குது. பூர்வீக சொத்தெல்லாம் இருக்கும் கும்பராசிக்காரங்களுக்கு, ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும். ஆனால் ஆணாக இருந்தீங்கன்னா உயர்ந்த பதவி, பல பேர் உங்களை பார்த்து வணக்கம் சொல்லக்கூடிய நாட்டாமைன்னு சொல்கிறோம் பாருங்க. இந்த மாதிரியான ஒரு நாட்டாமையாக இருக்கக்கூடிய தருணம், இந்த மாதிரியான அமைப்பெல்லாவே கும்பராசிக்கார ஆண்களுக்கு இருக்குது. ஏன் ஆன்மீகத்தில் பெரிய லெவலுக்கு கோயில் கட்டணும், பெரிய லெவலுக்கு ஒரு அமைப்பு வரும்னு சொல்லக்கூடிய தருணம் உடையவங்களும் இந்த கும்பராசிக்காரர்கள் தான். ஐயா, அதே ஆண்கள் கும்பராசியில் இருக்கவங்க மனைவி மேலே ஒரு பற்றாக இருக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க இருக்காங்க அப்படின்னு. கும்பராசிக்காரங்க ஆன்மீக தோரணையில் இருந்தால் கூட மனைவியை பார்த்து மனைவி இருக்க மாற்றான் மனைவி மேலே ஒரு ஆசை பாசங்கள் வரதான் செய்யும். இந்த ஆசை பாசங்கள் வந்தனால தான் 7.5 சனி இப்போ தான் முடிஞ்சிச்சு. இந்த 2.5 வருஷம் தான் முடிஞ்சிருக்கு. 7.5 சனின்னா சும்மா இல்லை, நம்மளா ரோட்டில் போகிற நம்ம மேலே ஏற்றிக்கிறேன்னு சொல்கிறோம்ல, அந்த மாதிரி தேவையில்லாத மண்ணு, பெண்ணு, பொண்ணு, இந்த மனைவிக்கு துரோகம் பண்ணக்கூடிய மனைவியோடைய வைத்தறிச்சல் மேலே நம்ம உழப்போய் தான் அஷ்டம சனி சொல்லக்கூடிய சனி பகவானோ, அர்த்தாஷ்டம சனி சனி பகவானோ, 7.5 சனியும் நம்மளாக தான் ஏற்றுக்குவோம். இந்த மாதிரி ஏற்றுக்கிட்ட ஆண்கள் தான் அதிகம். மனைவியுடைய சாபத்தை எந்த ஒரு ஆண்மகன் வாங்குறானோ, மனைவி மேலே அன்பு பண்பு அனுசரணையாக இருக்கிறவங்களுக்கு எந்த சனி பகவானும் எந்த விரயத்தையும் கொடுக்க மாட்டார். மனைவிக்கு துரோகம் பண்ணக்கூடிய தன்மை உடையவங்களுக்கு மட்டும்தான் இந்த பிரச்சனை. ஆண்களுக்கு தான் இன்னைக்கு பாதசனி, உடல் நலிஞ்சு போகும், நாடி நரம்பு நலிஞ்சு போகும், சாப்பிட்ட சாப்பாடு கூட ஜீரணமாகாமல் கணையம் வெளியே தள்ளிடும் அந்த சாப்பாட்டை. ஏன்னா சாபத்தின் கேடுல இருக்கிறீங்க. ஊரார் உற்றார் சுற்றாருடைய சாபம் கிடையாது, உன் கூட இருக்க வேண்டிய மனைவியோடைய சாபம். அதனால மனைவி மக்களோட சந்தோஷமாக இருந்து
தான் செய்யும் தொழிலுக்கு லாபங்கள் நஷ்டங்கள் வரத்தான் செய்யும். இது நஷ்டகதி ஆகக்கூடிய ஒரு வருஷம். ஏன் அந்த கும்பராசியில் இருக்கவங்க இடுப்புல பிரச்சனை வருதுன்றாங்க. பாதசனி, அப்படி பாதசனின்னு வரும்போது ஜாயிண்ட் எல்லாமே வலிக்கும். நரம்புகள் பலன் குறைஞ்சிரும். அதாவது எலும்பு உருக்கின்னு ஒரு நோய் இருக்கு பாருங்க. நம்ம சாப்பிட்ற சாப்பாடு ஜீரணமாகி அந்த சாப்பாடு அந்த சாப்பாடுடைய சத்தெல்லாம் மஜ்ஜையில் கலந்து எலும்புக்குள்ள ஊடுருவுது பாருங்க. தப்பா நினச்சிக்காதீங்க, அது ஸ்போம் கூட சொல்லுவாங்க. அந்த எலும்புக்குள்ள ஊடுக்கூடிய மஜ்ஜை இல்லாமல் எலும்பு உருக்கி நோயாக ஆகிறதுக்கு உண்டான பிரச்சனைகளும் இந்த கும்பராசிக்கார ஆண்களுக்குத்தான் நிறையா இருக்குது. முறையான உடற்பயிற்சி, தேக பயிற்சி இதெல்லாம் நீங்கள் பண்ணியிருந்தாலும் இல்லறத்தோட சன்னியாசியாக இருக்கணும். தான் இல்லறத்துக்கு மட்டும் கஷ்டப்பட்டு தான் குடும்பத்துக்கு மட்டும் அற்புதமான வாழ்க்கையை அர்ப்பணிச்சிருந்தா அகமகிழ்ந்து ஏன் இந்த உலகமே போற்றக்கூடிய அளவுக்கு உத்தமனாக வாழ்ந்து வந்தால் எந்த குறையும் வராது. இந்த 2026 பராபவ வருடம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பராபவ வருடம் மக்களுக்கு எப்பேற்பட்ட நன்மைகளை தரப்போகுது, கொஞ்சம் எப்படி வாட்டி வதக்க போகுது, அப்படி இருக்கும் சூழ்நிலையில் மக்கள் என்ன மாதிரியான பரிகாரங்கள் செஞ்சு அவங்க வாழ்க்கையில மறுபடியும் மேம்படலாம்? இந்த பராபவ வருடம் கேட்டு ஒரு 20 முறை நம்ம உச்சரிச்சா பாவ வருடம் கேட்கக்கூடிய தன்மை தான் வரும். அப்போ மேச ராசி முதல் மீன ராசி வரைக்கும் ஒரு ராசிக்காரர்களும் இந்த வருஷம் இடையூறுல அடையணும் கேட்கறது விதியும் கூட. எப்படி இடையூறுல அடைவோம்னா, ஒரு உதாரணத்துக்கு காலத்தின் இறுதியில் இந்த வருடத்துக்கு ஆரம்பத்திலேயே கேஸ் தட்டுப்பாடு வந்துச்சு. உலக நாடுகளில் வரக்கூடிய பிரச்சனைகளில் கேஸ் தட்டுப்பாடு. அதிலிருந்து நம்மளை சமாளிச்சுக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? அதே போல் விரயங்கள் நிறைய ஆகும். பண விரயங்கள் ஆகும், பொருளாதாரம் பொருள் விரயமாகும், நோய்க்கு விரயமாகும், படிப்பு செலவுக்கு விரயமாகும், இன்னும் பல விரயங்களை தான் நிறையா கொடுக்கும். ஆடம்பர வாழ்க்கை வாழணுங்கிற ஆசைகளோடு இருந்தீங்கன்னா இந்த வருஷம் ஆகாது. முடிஞ்ச அளவுக்கு சிக்கனத்தோட வாழ பார்க்கணும். இந்த 12 ராசிகளுக்கான பலன்கள் என்னன்றதை பார்த்தோம், அதுக்கான பரிகாரங்களை பார்த்தோம். இந்த 2026 எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷமாக, ஐயா சொன்ன மாதிரி இந்த ட்ரை குலாப் ஜாமுன் சாப்பிடும் போது மனசு மட்டும் இல்லாமல் ரொம்ப ஒரு மாதிரி திருப்தியாக இருக்கும். ஐயா, அப்பேற்பட்ட ஒரு வாழ்க்கையை எல்லாரும் வாழணும் என்னோட ஆசையாகவும் இருக்குது, உங்களோட ஆசையாகவும் இருக்குது. இதுக்கப்புறம் எல்லாரோட ஆசையாகவும் அது இருக்குன்றத நான் நம்புகிறேன், நடக்கணும்னு ஆசைப்பட்றேன். வேற ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம் ஐயா. சிவாய நம. அதே போல் விரயங்கள் நிறைய ஆகும். பண விரயங்கள் ஆகும், பொருளாதாரம் பொருள் விரயமாகும், நோய்க்கு விரயமாகும், படிப்பு செலவுக்கு விரயமாகும், இன்னும் பல விரயங்களை தான் நிறையா கொடுக்கும். ஆடம்பர வாழ்க்கை வாழணுங்கிற ஆசைகளோடு இருந்தீங்கன்னா இந்த வருஷம் ஆகாது. முடிஞ்ச அளவுக்கு சிக்கனத்தோட வாழ பார்க்கணும். இந்த 12 ராசிகளுக்கான பலன்கள் என்னன்றதை பார்த்தோம், அதுக்கான பரிகாரங்களை பார்த்தோம். இந்த 2026 எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷமாக, ஐயா சொன்ன மாதிரி இந்த ட்ரை குலாப் ஜாமுன் சாப்பிடும் போது மனசு மட்டும் இல்லாமல் ரொம்ப ஒரு மாதிரி திருப்தியாக இருக்கும். ஐயா, அப்பேற்பட்ட ஒரு வாழ்க்கையை எல்லாரும் வாழணும் என்னோட ஆசையாகவும் இருக்குது, உங்களோட ஆசையாகவும் இருக்குது. இதுக்கப்புறம் எல்லாரோட ஆசையாகவும் அது இருக்குன்றத நான் நம்புகிறேன், நடக்கணும்னு ஆசைப்பட்றேன். வேற ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம் ஐயா. சிவாய நம.